ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காஞ்சூரிங் நியூஸில் இருக்கிற ஆனபெல் கம்ஸ் ஹோம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் தான் அந்த ஆனபெல் டால் எப்படி எட் அண்ட் லொரைன் வீட்டுக்கு வந்துச்சு, அங்கே இருக்கிறவங்கள என்னெல்லாம் பண்ணிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம எட் அண்ட் லொரைன் ஒரு நர்ஸ்ட்டு இருந்து அந்த ஆனபெல் டாலை வாங்கிட்டு காரில் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வர்ற வழியில் ஒரு சுடுகாட்டு பக்கத்தில் கார் பிரேக் டவுன் ஆகுது. அப்போ அந்த காருக்குள்ளே இருக்கிற ஆனபெல் டால் அந்த சுடுகாட்டில் இருக்கிற எல்லா ஆவிகளையும் கட்டுப்படுத்தி எட் அண்ட் லொரைனை கொல்ல பார்க்குது. ஆனால் நம்ம எட் அண்ட் லொரைன் எப்படியோ தப்பிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது, இந்த ஆனபெல் டால் ஒரு பேய் பொம்மை மட்டும் கிடையாது, இதால் மற்ற ஆவிகளை அட்ராக்ட் பண்ணி அதை கட்டுப்படுத்தி பயன்படுத்த முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு தங்களோட வீட்டுக்குள்ளேயே எல்லா அமானுஷ்யமான பொருட்களையும் வச்சிருக்கிற ஒரு ரகசியமான ரூமில் அந்த ஆனபெல் டாலை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் போகுது. நம்ம எட் அண்ட் லொரைன் ஒரு கேஸுக்காக வெளியூருக்கு போகிறாங்க. வீட்டில் தங்களோட பொண்ணான ஜூடியை தனியாக விட்டுட்டு போகிறாங்க. ஜூடியை பார்த்துக்க ஒரு பேபி சிட்டர் வர்றாங்க. அவங்க தான் மேரி எலன். அது மட்டும் இல்லாமல் பேபி சிட்டரோட ஃப்ரெண்டான டேனியலாவும் வீட்டுக்கு வர்றாங்க. ஆனால் டேனியலாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, தன்னோட இறந்து போன அப்பா கூட பேசணும்னு. அதனால் எட் அண்ட் லொரைன் வீட்டுக்குள்ளே அந்த ரகசியமான அறைக்குள்ளே போய் அந்த ஆனபெல் டாலை வச்சிருக்கிற கண்ணாடியை திறந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் படமே ஆரம்பிக்குது. வெளியே வந்த அந்த ஆனபெல் டால் அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற எல்லா அமானுஷ்யமான பொருட்களை பயன்படுத்தி நிறைய பேய்களை ரிலீஸ் பண்ணி விடுது. அதுக்கப்புறம் அந்த வீடு ஃபுல்லாக பேய்களின் உலகமாக மாறுது. அதுகிட்டேருந்து இவங்க எல்லாரும் தப்பிக்க போராடுறாங்க. ஜூடி தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஆனபெல் பொம்மை வந்து பயமுறுத்துது. மேரி எலனை ஒரு பேய் பயமுறுத்துது. டேனியலாவை அந்த ரகசிய அறைக்குள்ளேயே வச்சு பூட்டி ஒரு ஓநாய் பேய் பயமுறுத்துது. இப்படி அந்த வீடு ஃபுல்லாக ஒரே பேய்களாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இவங்களும் தப்பிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜூடி சொல்கிறா, இந்த ஆனபெல் பொம்மைனால தான் இவ்வளோ பிரச்சனை, அந்த பொம்மையை மறுபடியும் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டிட்டா இந்த எல்லா பேய்களும் அழிஞ்சிரும்னு சொல்கிறா. அதனால் எல்லாரும் அந்த பேய்கள்கிட்டருந்து தப்பிச்சு எப்படியோ போராடி அந்த ஆனபெல் பொம்மையை கண்டுபிடிச்சி அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு முடியுது. அடுத்த நாள் ஆகுது. எட் அண்ட் லொரைன் வீட்டுக்கு வர்றாங்க. வந்தவங்கள்ட்ட நம்ம ஜூடி, மேரி எலன், டேனியலா எல்லாருமே விஷயத்த சொல்கிறாங்க. எட் அண்ட் லொரைனும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. டேனியலாவும் இது என்னால் தான் நடந்துச்சுன்னு மன்னிப்பு கேட்குறா. லொரைனும் அவங்கள்ட்ட போய் லொரைனால் பேய்கள்கிட்ட பேச முடியும், அதனால் அவள் அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்டு டேனியலாட்ட சொல்லி டேனியலாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அதோடு இந்த படம் முடியுது. இப்போ அந்த ஆனபெல் பொம்மை எட் அண்ட் லொரைன் வீட்டுக்குள்ளே அந்த ரகசிய அறைக்குள்ளே பத்திரமா இருக்குது. அதோட படத்தை முடிச்சிடுறாங்க. படத்தோட முழு கதையை ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் முழு படம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளேயே நிறைய பேய்கள்கிட்டருந்து இவங்க தப்பிக்கிற சீன்ஸ்லாம் ரொம்பவே பயமாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். ஆனபெல் கலெக்ஷன்லேயே இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டைம் இருந்தால் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். இதே